இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்டோரி டிஸ்கஷன். ஸோ அதை பத்தி என்னங்கிறத பத்தி டீட்டெயில் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஒரு ஸ்கிரிப்டை ஹீரோவும் ப்ரொடியூசரும் ஓகே பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க ப்ரீ ப்ரொடக்ஷனே போவீங்க. அதுக்கப்புறம் எதுக்கு ஸ்டோரி டிஸ்கஷன்? சூப்பர் கொஸ்டின். இது உனக்கு மட்டும் கிடையாது, நிறைய பேருக்குள்ள டவுட். ஏன்னா ஹீரோவும் ப்ரொடியூசரும் ஓகே பண்ண கதையை தான் ப்ரீ ப்ரொடக்ஷன் போறோம், அங்கே எதுக்கு டிஸ்கஷன் பண்றீங்க அப்படின்னு கேட்டுக்கலாம். ஆக்சுவலாக கதையை எந்த மாற்றமே அந்த டிஸ்கஷன்ல மாறாது, ஆனால் சீனோட கண்டென்ட் மாறாம சீன் மாறும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு கதை சொல்றேன். ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன், வீக்கான ஹீரோ. அந்த ஸ்ட்ராங்கான வில்லனோட பையனை இந்த வீக்கான ஹீரோ கடத்துறான். அதுதான் ஒரு சீன் வச்சுக்கோமே. நீ எப்படி கடத்தலாம்? நீ சொல்லு, உன்னோட ஐடியாவை சொல்லு. ஒரு ஸ்கூல்லையோ இல்லை ஒரு கிரவுண்ட்லையோ அவன் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது எங்கே ஃப்ரீயாக கடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அங்கே தான் கடத்தலான்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். சூப்பர். இப்போ இந்த ஐடியாலே நீ என்ன சொல்லியிருக்க அப்படின்னா, எங்கெல்லாம் ஈஸியாக கடத்த முடியும்னு யோசிச்சு அதை நான் சீனாக பிளான் பண்ணுவேன் அப்படிங்கிற. ஆக்சுவலாக நம்ம டிஸ்கஷனை நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, எங்கெல்லாம் கடத்துறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஏன்னா அந்த பையனை கடத்த கஷ்டமான இடத்துல அந்த பையன் இருக்கணும். அதை ஹீரோ போய் அவனை கடத்தி கொண்டு வந்தான் அப்படின்னா அந்த சீன் சுவாரஸ்யமாக அமையும். ஸோ ஈஸியாக இருக்கிற இடத்துல கடத்திட்டா அதில் என்ன சுவாரஸ்யம் இருக்கு? அப்போ நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த பையனை கடத்த முடியாத இடத்துல சீனை பிளேஸ் பண்ணணும். இந்த இடத்துல வச்சிருந்தா ஹீரோனால இவனை கடத்தவே முடியாது அப்படிங்கிற ஒரு சீனை உருவாக்கி அந்த இடத்துல பையனை பிளேஸ் பண்ணணும். நம்ம பையனை கடத்த முடியாத இடத்துல எங்க வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வில்லனோட ஏரியாவில் தான் வைக்க முடியும். வில்லனோட ஏரியாக்குள்ள போய் ஹீரோனால அந்த பையனை கடத்தி கொண்டு வர முடியாது. அப்படியாப்பட்ட சுச்சுவேஷன் இருந்தால் அந்த ஹீரோ எப்படி அந்த வில்லனோட பையனை கடத்துறாங்கிறப்ப அதோட சீனே வேற லெவலில் கொண்டு போய் சேர்க்கும். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அங்கே கொண்டு போயிட்டு இப்போ வில்லனோட ஏரியாலே வில்லனோட பையனை வச்சுட்டோம்னு வச்சுக்கோமே, இப்போ ஹீரோ எப்படி கடத்துவான்? நீ ஏதாவது ஒரு ஐடியா கொடு. வில்லன் வந்து ஸ்ட்ராங்கு, ஹீரோ வந்து வீக்குன்னு சொல்லிட்டீங்க. அப்படின்னா ஒரு கொசு வண்டி வரும்போது அதுலேருந்து வர்ற புகைக்கு நடுவில் அந்த பையனை வந்து கடத்தலாம். அப்படி இல்லைன்னா அந்த பையன் வந்து சைக்கிளில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு காரு வேகமாக வருது, கட் பண்ணால் சைக்கிள் மட்டும் கீழே இருக்குது, அந்த பையனை காணோம். ஸோ அப்படி கடத்தலாம். சூப்பர். இது வரைக்குமே தமிழ் சினிமாவில் இப்படி புகையை போட்டோ இல்லை அந்த கார் கிராஸ் பண்ணுறப்ப அந்த சைக்கிள் கீழே கிடக்கிற மாதிரியோ இப்படி தான் கடத்துவாங்க. அப்போ இதுதான் எல்லா ஆடியன்ஸுக்குமே தெரியும், அதை தான் நீயும் சொல்லியிருக்க. இது இல்லாமல் புது விதமாக கடத்தலாம், எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் டிஸ்கஷனில் உட்காந்து பேசுவோம். இப்போ கண்டென்ட் மாறல, ஹீரோட வில்லனோட பையனை ஹீரோ கடத்துறான், ஆனால் பிளேஸ்மெண்ட் மாறி இருக்கு. இப்போ நம்ம பேசுகிறப்ப ஃபர்ஸ்ட் ஸ்கூல்லையோ டியூஷன்லையோ கடத்தணுங்கிற ஒரு சீனை அந்த வில்லனோட ஏரியாவில் மாற்றுறப்ப அந்த சீனோட டெப்த்து மாறுதில்ல. இப்போ அந்த இடத்துலேருந்து அந்த பையனை தூக்கணுங்கிறப்ப சுவாரஸ்யம் கூடும்ல. ஆனால் நார்மலாக எப்படி கடத்துவாங்க, புகையை போட்டோ இல்லை இப்படி கிராஸ் பண்ணுறப்போ தான் கடத்துவாங்க. இது இல்லாமல் எப்படி கடத்தினா அந்த சீன் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறத அந்த டிஸ்கஷனில் பேசி முடிவு பண்ணுவோம். இப்போ இதுதான் நமக்கான டிஸ்கஷன் வச்சுக்கோமே. இப்போ நீங்கள் எப்படி அந்த பையனை கடத்துவீங்க? வில்லன் ஏரியாக்குள்ள இருக்க வில்லனோட பையனை ஹீரோ கடத்தணும். இந்த ரெண்டு கிடையாது, புகையை போட்டு கடத்தக்கூடாது, இது மாதிரி கிராஸ் பண்ணி கடத்தக்கூடாது. இது இல்லாமல் ஹீரோனால எப்படி கடத்த முடியும்? பிரச்சனையே இல்லாமல் அந்த பையனை வெளியில் கொண்டு வரணும் கடத்தி. அது எப்படிங்கிறத பற்றி நீங்கள் யோசிச்சு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பெஸ்ட் கமெண்ட்டை நான் பின் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கேப்ஸ்.